வணக்கம். வியாழக்கிழமை ஜனவரி மாதம் 4ஆம் தேதி மங்களகரமான சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 19ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் மாலை 3:51 வரை. அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம். திதி இரவு 7:47 வரை அஷ்டமி திதி. அதன் பிறகு நவமி திதி. யோகம் மரண யோகம் காலை 6:30 வரை. அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் சதயம் மற்றும் புரட்டாதி நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் பகல் 1:30 முதல் 3 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. கரணம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தையலம். இன்றைய நல்ல நேரம் என்கிற சுபகோரை காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை நல்ல நேரம் என்கிற சுபகோரை கிடையாது. கௌரி என்கிற நல்ல சுபகோரை நேரம் பகல் 12:30 முதல் பகல் 1:30 வரை. மாலை 6:30 முதல் 7:30 வரை. இன்று சமநோக்கு நாள் மற்றும் இன்றைய ஆலய விசேஷங்களை பற்றி பார்க்கலாம். இன்று மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சகல ஜீவ கோடிகளுக்கு படியளந்து அருளிய லீலை. அடுத்ததாக திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையான் அப்பன் புஷ்பாங்கி சேவை. பெருஞ்சேரி ஸ்ரீ வாகீஸ்வரர் வாகனத்தில் இன்று புறப்பாடு மற்றும் மக்களுக்கு எழுந்தருள் காட்சியளிக்கிறார். அடுத்ததாக இன்று சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் தங்க கவசம் அணிந்து வைரவேல் தரிசனம். அடுத்ததாக இன்றைய நாளை பொறுத்தவரையில் அனைத்து ராசிக்காரர்களும் பைரவரை வழிபட உங்களுக்கு கர்ம வினைகள் அனைத்தும் குறையும் மற்றும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமைந்திடும். அடுத்ததாக இன்றைய நாளை பொறுத்தவரையில் நீங்கள் எந்தெந்த செயல்களை செய்வதற்கு உகந்த நாள் இன்று என்பதை பற்றியும் விரிவாக பார்க்கலாம். இன்றைய நாளை பொறுத்தவரையில் ஆடை ஆபரணம் அணிய சிறந்த நாள். வாகன பழுதுகளை சரிபார்க்க ஏற்ற நாள். குருமார்களை சந்திக்க இன்று நல்ல நாள் மற்றும் தடைப்பட்ட பணிகளை மேற்கொள்ள இன்று உகந்த நாள். எண்ணியதை சாதிக்கக்கூடிய நல்ல குணங்கொண்ட சதயம் மற்றும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, இன்றைய நாளை பொறுத்தவரையில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு வாதாடுவதை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நல்லது மற்றும் வாகனங்களில் இன்று கவனம் தேவை. இன்றைய ராசி பலன்கள். 12 ராசிகளுக்கான பலன்களை பற்றி ஒன்றன் பின் ஒன்றாக இப்போது விரிவாக பார்ப்போம். மேசம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் உங்களுக்கு நீண்ட நாள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும். உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் மீண்டும் உங்களை விரும்பி தேடி வருவார்கள். உங்களுக்கு எதிர்பாராத சில உதவிகள் மூலமாக புது மாற்றம் உண்டாகும். வழக்குகளில் சில நுணுக்கங்களை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் செயல்படுவீர்கள். பயணங்களின் மூலம் புதிய ஆதாயமும் அலைச்சலும் உங்களுக்கு ஏற்படும். வேலையாட்களிடம் இன்று ஒத்துழைப்பு மேம்படும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேசம் ராசிக்காரர்களுக்கு இன்று உத்தியோக முயற்சிகள் கைகூடும். அடுத்ததாக இன்றைய நாளில் நீங்கள் சுறுசுறுப்பாகவும் பரபரப்பாகவும் செயல்படுவீர்கள். உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். புதிய முயற்சி உங்களுக்கு சாதகமாக முடியும். நீண்ட நாள் எதிர்பார்த்த பணம் இன்று உங்களுக்கு நிச்சயம் கைகூடும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். இன்று பிள்ளைகளால் உங்களுக்கு வீண் செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் உள்ளது. அதன் மூலமாக சேமிப்பும் குறையும். அடுத்ததாக இன்று வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய மேசம் ராசிக்காரர்களுக்கு இன்று வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலதான் இருக்கும். இன்று மேசம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 1. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். இன்று நீங்கள் மஞ்சள் நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுடைய முயற்சிகள் கைகூடும். அடுத்ததாக மேசம் ராசிக்காரர்களுக்கு இன்று நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிரார்த்தனைகள் நிறைவேறும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புது நுணுக்கங்களை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள். அடுத்ததாக கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முயற்சிகள் கைகூடும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க. ஆக மொத்தம் மேசம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய பெற்று இருக்குங்க. மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில்
மேசம் ராசிக்காரர்கள் முருகப்பெருமானை வழிபடுவது நன்று. ரிஷபம் ராசி. ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மனதில் புதுவிதமான மாற்றம் உங்களுக்கு இன்று ஏற்படுங்க. அடுத்ததாக உறவினர்களின் எண்ணங்களை அறிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் நீங்கள் செயல்படுவீங்க. மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான விஷயங்களில் இன்று ஆலோசனைகள் கிடைக்குங்க. ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள் இன்று ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு அதிகரிக்குங்க. அதே போல இன்றைய நாளில் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு திறமைக்கேற்ப பாராட்டுகளும் அங்கீகாரங்களும் கிடைக்குங்க. குழந்தைகளின் வழியில் உங்களுக்கு இன்று மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்குங்க. அடுத்ததாக இன்றைய நாளில் பல வகையிலும் அனுகூலமான நாளாக உங்களுக்கு அமைஞ்சி இருக்குங்க. புதிய முயற்சிகள் இன்று உங்களுக்கு சாதகமாகுங்க. வாழ்க்கை துணையின் தேவைகளை நீங்கள் அனைத்தும் பூர்த்தி செய்வீங்க. குடும்பத்துடன் சந்தோஷமாக இருப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் உங்களிடம் பிள்ளைகள் பிடிவாதமாக இருப்பாங்க. ஆகையால் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது உகந்ததுங்க. அடுத்ததாக உறவினர்கள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்திகள் இன்று கிடைக்குங்க. தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இன்று உங்களுக்கு கவனம் தேவைங்க. வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இன்று வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் இன்று குறைவாக தாங்க இருக்கும். கவலை வேண்டாங்க. இன்று ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 2. அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை நிறங்க. இன்று நீங்கள் வெளிர் பச்சை நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்கள் திறமைக்கு பாராட்டு அங்கீகாரம் கிடைக்குங்க. இன்று ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளில் புது மாற்றம் ஏற்படும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினத்தில் ஆலோசனைகள் கிடைக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. மிருகஸ்ரீடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மகிழ்ச்சி உண்டாக்கும் செய்திகள் கிடைக்குங்க. ஆக மொத்தம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் ஆக்கம் நிறைந்த நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. மேலும் இன்றைய நாளில் ரிஷபம் ராசிக்காரர்கள் அம்பிகையை வழிபடுவது நன்மைகள் அதிகரிக்குங்க. மிதுனம் ராசி. மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் உங்கள் உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்க பெறுவீங்க. புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும். இதன் மூலமாக உங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்குங்க. இன்று பெரியோர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு மனதிற்கு தெளிவை ஏற்படுத்துங்க. சமூக பணிகளில் ஈடுபடக்கூடிய மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இன்று சமூக பணியில் புதிய பொறுப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இன்று அரசு சார்ந்த உதவிகள் சிலருக்கு சாதகமாக முடியுங்க. அடுத்ததாக மாணவர்களுக்கு இன்றைய தினத்தில் கல்வியில் ஈடுபாடு உண்டாகுங்க. அடுத்ததாக இன்றைய நாளை பொறுத்தவரையில் நீங்கள் சாதிக்க வேண்டும் என்ற துடிப்புடன் செயல்படுவீர்கள். ஆனாலும் புதிய முயற்சிகள் நன்றாக சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க. மிதுனம் ராசிக்காரர்களே, உடல் ஆரோக்கியத்தில் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு கவனம் தேவைங்க. தாயின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் அலைச்சல்களும் செலவுகளும் இன்று உங்களுக்கு ஏற்படுங்க. அடுத்ததாக தாயாரின் உடல் நலத்தில் இன்று கவனம் உங்களுக்கு தேவைங்க. வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இன்று வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் மறைமுக இடையூறுகள் ஏற்படுங்க. ஆகையால் இன்றைய நாளில் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க. இன்று மிதுனம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். இன்று நீங்கள் சிவப்பு நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட உள்ள இடையூறுகள் நீங்குங்க. அடுத்ததாக இன்று மிதுனம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. மிருகஸ்ரீடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளில் புதிய அறிமுகம் உண்டாகுங்க. இதன் மூலமாக வாய்ப்புகளும் கிடைக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் பொறுப்புகள் கிடைக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் ஈடுபாடுகள் உண்டாகும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. ஆக மொத்தம் இன்று மிதுனம் ராசிக்காரர்களுக்கு ஆதரவு நிறைந்த நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மிதுனம் ராசிக்காரர்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு தடைகள் அனைத்தும் விலகுங்க. கடகம் ராசி. கடகம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பொதுவாக வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய கடகம் ராசிக்காரர்களுக்கு இன்று வியாபார பணிகளில் உங்களுக்கு மேலும் பொறுப்புகள் அதிகரிக்குங்க. அதே போல நீங்கள் எதிர்பார்த்த சில ஒப்பந்தங்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு கைகூடுங்க. மேலும் வித்தியாசமான சிந்தனைகள் மூலமாக உங்களுடைய திறமைகளை நீங்கள் இன்று வெளிப்படுத்துவீங்க.
மேலும் சுப காரியம் தொடர்பான எண்ணங்களை எதிர்பார்த்து கொண்டு இருந்த கடகம் ராசிக்காரர்களுக்கு இன்று நிச்சயம் உங்களுடைய சுப காரிய எண்ணங்கள் கைகூடுங்க. வாகன பராமரிப்பு செலவுகள் இன்று மேலும் அதிகரிக்குங்க. விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் இன்று மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்குங்க. இன்றைய நாளில் உங்களுடைய உறவினர்கள் வழியில் நீங்கள் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லதுங்க. மேலும் மனதில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு இன்று நீங்குங்க. இன்றைய நாளில் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாங்க. இன்று குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க. சிலருக்கு குடும்பத்தில் தெய்வ பணிகள் பங்கேற்கும் வாய்ப்பு ஏற்பட உள்ளதுங்க. அதே போல இன்று தாயின் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. பணம் வந்தாலும் உங்களுக்கு இன்றைய நாளில் திடீர் செலவுகளும் ஏற்படுவதற்கான சூழலும் இருக்குங்க. அடுத்ததாக தொழிலில் ஈடுபடக்கூடிய கடகம் ராசிக்காரர்களுக்கு இன்று தொழிலில் அதிக விற்பனையும் அதிக லாபமும் இன்று இருக்குங்க. இன்று கடகம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க. இன்று சாம்பல் நிற ஆடைகளை நீங்கள் அணிவதன் மூலமாக உங்களுக்கு எண்ணங்கள் கைகூடி வருங்க. இன்று கடகம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் ஒப்பந்தங்கள் அனைத்தும் கைகூடும் நாளாக அமைப்பெற்று இருக்குங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிச்சயம் செலவுகள் அதிகமாக இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் சற்று நீங்கள் அனுசரித்து செல்வது உங்களுக்கு உகந்ததுங்க. ஆக மொத்தம் இன்று கடகம் ராசிக்காரர்களுக்கு இன்பம் நிறைந்த நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நீங்கள் கால பைரவரை வழிபடுவது சிறப்பு. சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பொதுவாக சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இன்று அரசு சார்ந்த உதவிகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல உடன் பிறந்தவர்களிடம் நீங்கள் அனுசரித்து செல்வதால் உங்களுக்கு நல்ல பலன் உண்டாகுங்க. இன்று எழுத்து துறையில் இருக்கக்கூடிய சிம்மம் ராசிக்காரர்களுக்கு எழுத்து துறையில் புதிய மாற்றம் உங்களுக்கு ஏற்படுங்க. அதே போல இன்றைய நாளில் உங்களுக்கு அனுபவம் மிக்கவர்களின் அறிமுகமும் உங்களுக்கு உண்டாகுங்க. சுதந்திரமாக இன்றைய தினத்தில் நீங்கள் செயல்படுவீர்கள். அதே போல உத்தியோக பணிகளில் ஈடுபடக்கூடிய சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இன்று உத்தியோக பணிகளில் ஆதரவான சூழல் இருக்குங்க. புதிய ஆடை மற்றும் ஆபரணங்களை வாங்கி குடும்பத்துடன் இன்று மகிழ்ச்சி அடைவீர்கள் மற்றும் ஆலயங்கள் சென்று வருவீங்க. அதே போல இன்றைய நாளில் நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக அமைஞ்சி இருக்குங்க. மேலும் கணவன் மனைவி இடையே மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நல்லதுங்க. வீண் செலவுகளால் கையிருப்பு கரைந்துவிடும் சிலருக்கு கடன் வாங்கவும் நேரிடுங்க. அடுத்ததாக மற்றவர்களுடன் இன்று விவாதம் செய்வதை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க. வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இன்று வியாபாரத்தில் விற்பனையும் வழக்கம் போல தான் நடைபெறுங்க. அப்படி இருந்தாலும் இன்று பணியாளர்களால் சில பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான சூழலும் உள்ளதுங்க. ஆக மொத்தம் இன்று சிம்மம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். இன்று நீங்கள் சிவப்பு நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்து இருந்த சில உதவிகள் இன்று கிடைக்குங்க. அடுத்ததாக இன்று சிம்மம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. மகாம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளில் புதிய உதவிகள் கிடைக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புது அறிமுகம் உண்டாகும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. அடுத்ததாக இன்று உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு நிறைந்த நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. ஆக மொத்தம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் பாசம் நிறைந்த நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிம்மம் ராசிக்காரர் துர்க்கை அம்மனை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு நலம் சேர்க்குங்க. கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இன்றைய நாளில் உங்களுக்கு மகிழ்ச்சியான சில சிந்தனைகள் மூலம் சுறுசுறுப்புடன் நீங்கள் செயல்படுவீர்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தை எதிர்பார்த்து இருந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று சுபகாரிய பயணங்கள் நிச்சயம் கைகூடுங்க. அதே போல இணையம் சார்ந்த வர்த்தக தொழிலில் ஈடுபடக்கூடிய கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று முன்னேற்றம் உண்டாகும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. வாழ்க்கை துணையார் பற்றிய சிந்தனை இன்று உங்களுக்கு உண்டாகுங்க.
அதே போல சேமிப்பு தொடர்பான எண்ணங்களும் இன்று உங்களுக்கு அதிகரிக்குங்க. தயக்க உணர்வு இல்லாமல் எதையும் நீங்கள் செயல்படுத்துவது உங்களுக்கு நல்லதுங்க. சிந்தனையின் போக்கில் சில மாற்றங்கள் இன்று ஏற்பட உள்ளதுங்க. அடுத்ததாக புதிய முயற்சிகள் நிச்சயம் உங்களுக்கு வெற்றிகரமாக இன்று நிறைவு பெறுங்க. எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அனைத்தும் இன்று ஓரளவுக்கு விலகுங்க. சகோதரர்களால் இன்று உங்களுக்கு ஆதாயம் உண்டாகுங்க. அடுத்ததாக இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகுங்க. மேலும் கன்னி ராசிக்காரர்கள் இன்று முக்கிய முடிவு எடுப்பதற்கு உகந்த நாளுங்க. சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக இன்று உங்களுக்கு முடியுங்க. அதே போல நண்பர்களிடம் எதிர்பார்த்த சில உதவிகள் இன்று நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க. கன்னிராசிக்காரர்களே, வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இன்று இருக்குங்க. இன்று கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறம். இன்று நீங்கள் சந்தன நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு தயக்க உணர்வு இல்லாமல் நீங்கள் செயல்படுவீங்க. அடுத்ததாக இன்று கன்னி ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் சுறுசுறுப்பான நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் முன்னேற்றம் உண்டாகும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் மாற்றங்கள் ஏற்படும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. ஆக மொத்தம் இன்று கன்னி ராசிக்காரர்களுக்கு அன்பு நிறைந்த நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கன்னி ராசிக்காரர்கள் விநாயக பெருமானை வழிபடுவதன் மூலமாக உங்கள் பிணைகள் அனைத்தும் நீங்குங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் பேச்சுகளில் அனுபவமும் அறிவும் உங்களுக்கு வெளிப்படுங்க. சமூக பணிகளில் ஈடுபடக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று சமூக பணிகளில் மேலும் ஈடுபாடு அதிகரிக்குங்க. அதே போல வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று வியாபாரத்தில் முதலீடுகள் மீது கவனம் வேண்டுங்க. செயல்பாடுகளில் இன்று சுதந்திரத்தன்மை இன்று மேம்படுங்க. ஆடம்பரமான விஷயங்களில் இன்று ஆர்வம் அதிகரிக்குங்க. துலாம் ராசிக்காரர்களே, இன்று புதுவிதமான கண்ணோட்டங்கள் உங்களுக்கு பிறக்குங்க. நீங்கள் எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் உங்களுக்கு அலைச்சல்களும் அதிகரிக்குங்க. அடுத்ததாக இன்று செலவு அதிகரிக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. மேலும் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் இன்று ஆதாயம் உங்களுக்கு உண்டாகுங்க. குடும்பத்தை பொறுத்தவரையில் இன்று 3வது நபர் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லதுங்க. முக்கிய முடிவு எடுப்பதில் இன்று அவசரம் காட்ட வேண்டாங்க. துலாம் ராசிக்காரர்களே, இன்று கொடுத்த கடன் திரும்பி கிடைக்க வாய்ப்பு அதிகமாகவே உங்களுக்கு உள்ளதுங்க. அதே போல நண்பர்கள் பணம் கேட்டு வருவார்கள், சற்று கவனமாக இருங்க. தொழிலில் ஈடுபடக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று தொழிலில் வாடிக்கையாளர்களின் அதிருப்திக்கு ஆளாகாமல் கவனமாக இருக்கவும். இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். இன்று நீங்கள் மஞ்சள் நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுடைய பேச்சுகளில் புது அனுபவம் அறிவும் தெரியுங்க. அடுத்ததாக இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் அறிவு மேம்படும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் வேண்டிய நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. ஆக மொத்தம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் இன்னல்கள் குறையும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் துலாம் ராசிக்காரர்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது நன்றுங்க. விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பொதுவாக பணிகளில் ஈடுபடக்கூடிய விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுடைய உயர் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள். நீங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி இன்று குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நீண்ட நாள் ஆசைகள் அனைத்தும் இன்று நிறைவேறுங்க. அரசு பணிகளில் இருந்து வந்த இழுபறியான சில சூழலும் இன்று உங்களுக்கு மறையுங்க. வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இன்று வியாபார அபிவிருத்திக்கான எண்ணங்கள் உங்களுக்கு மேம்படுங்க. அதே போல இன்றைய நாளை பொறுத்தவரையில் உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்குங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலமாக முன்னேற்றம் உண்டாகுங்க.
மேலும் இன்றைய நாளில் உங்களுக்கு எடுத்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. உறவினர்கள் வருகையில் எதிர்பார்த்த சில உதவிகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல இன்றைய நாளில் உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. புதிய முயற்சி உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. சிலருக்கு எதிர்பாராத பண வரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படுவதற்கான சூழலும் இருக்குங்க. உறவினர்களால் சில பிரச்சனைகளும் ஏற்பட்டாலும் நீங்கள் இன்று பொறுமை கடைபிடிப்பது நல்லதுங்க. வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அனைத்தும் உங்களுக்கு நீங்குங்க. இன்று விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் நீலம் நிறங்க. இன்று நீங்கள் நீல நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளும் கிடைக்குங்க. இன்று விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் ஆதரவு கிடைக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் உங்களுடைய வியாபாரத்தை மேலும் நீங்க விரிவுபடுத்துவீங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் முன்னேற்றம் உண்டாகும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. ஆக மொத்தம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் போட்டி நிறைந்த நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது நன்று. தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இன்றைய நாளில் உங்களுடைய தந்தை வழி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு மேன்மை உண்டாகுங்க. அதே போல கால்நடை பணிகளில் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இன்று நிறைவேறுங்க. இறை சார்ந்த நம்பிக்கை மனதில் உங்களுக்கு அதிகரிக்குங்க. நீங்கள் எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்பு இன்று குறையுங்க. அடுத்ததா இன்றைய நாளை பொறுத்தவரையில் மாணவர்களுக்கு கற்பித்தல் திறனில் புது மாற்றம் உண்டாகுங்க. கூட்டாளிகளால் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அதன் மூலமாக உங்களுக்கு இன்று ஆதாயம் உண்டாகுங்க. இன்று உங்களை விலகி சென்றவர்கள் பற்றிய நினைவுகள் மேம்படுங்க. அடுத்ததாக இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று சாதிக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. தன்னம்பிக்கையுடன் நீங்கள் எதிலும் செயல்படுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி இன்று நிலவுங்க. இளைய சகோதரர்கள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் கேட்டதை நீங்கள் வாங்கி தருவீங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் இன்று வாய்ப்பு உண்டுங்க தனுசு ராசிக்காரர்களே. அதே போல வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் இன்று கூடுதலாகவே கிடைப்பதனால நீங்கள் உற்சாகமாக இன்று இருப்பீங்க. அடுத்ததாக இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் இளம் நீல நிறங்க. இன்று நீங்கள் இளம் நீல நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு எதிர்பார்த்த சில பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டுங்க. அடுத்ததாக இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் மேன்மை உண்டாகும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. பூரடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் சேமிப்பு இன்று குறையும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் ஆதாயம் உண்டாகும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. ஆக மொத்தம் இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு வெற்றி நிறைந்த நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தனுசு ராசிக்காரர்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்குங்க. மகரம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பொதுவாக இன்று நண்பர்கள் பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு மேம்படுங்க. வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய மகரம் ராசிக்காரர்களுக்கு இன்று வியாபாரத்தில் அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. அதனால் எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கை உங்களுக்கு இன்று மேம்படுங்க. இன்றைய நாளில் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். வாழ்க்கை துணையாரின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். அதற்கேற்றாற் போல நீங்கள் இன்று செயல்படுவீங்க. காப்பீடு துறையில் இருக்கக்கூடிய மகரம் ராசிக்காரர்களுக்கு இன்று காப்பீடு சார்ந்த துறைகளில் சாதகமான சூழ்நிலை ஏற்பட உள்ளதுங்க. அடுத்ததாக இன்றைய நாளில் புதிய முயற்சிகளை தவிர்த்து கொள்வது நல்லதுங்க. தந்தையின் உடல் ஆரோக்கியம் இன்று மேம்படுங்க. உறவினர்களால் செலவு ஏற்பட்டாலும் அதன் மூலமாக மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகுங்க. அரசாங்க காரியங்கள் இன்று உங்களுக்கு இழுபறியாகுங்க. பணிகளில் ஈடுபடக்கூடிய மகரம் ராசிக்காரர்களுக்கு இன்று அதிகாரிகள் உங்களிடம் கண்டிப்பாக நடந்து கொள்வார்கள்.
நண்பர்கள் இன்று அனுசரணையாக உங்களிடம் இருப்பார்கள். செலவுகளை சமாளிப்பதில் இன்று உங்களுக்கு சிரமம் எதுவும் இருக்காது. வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய மகரம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் வியாபாரத்தில் நீங்கள் விற்பனையை அதிகரிக்கவும் லாபம் அதிகரிக்கவும் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்குங்க. அடுத்ததாக இன்று மகரம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்கள். இன்று நீங்கள் வெளிர் மஞ்சள் நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட உள்ள தடைகள் அனைத்தும் விலகுங்க. இன்று மகரம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிந்தனைகள் மேம்படும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் ஒத்துழைப்புகள் அனைத்தும் கிடைக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் எதையும் செய்ய சாதகம் நிறைந்த நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. ஆக மொத்தம் இன்று மகரம் ராசிக்காரர்களுக்கு லாபம் நிறைந்த நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகரம் ராசிக்காரர்கள் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வதன் மூலமாக மகிழ்ச்சியான சூழல் உண்டாகுங்க. கும்பம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இன்றைய நாளில் நீங்கள் உணர்ச்சி வேகமின்றி பொறுமையுடன் செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க. கடந்த கால நினைவுகள் அவ்வப்போது ஏற்பட்டு உங்களுக்கு நீங்குங்க. உங்களுக்கு புதிய வீடு மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேலோங்குங்க. அதற்கேற்றாற்போல் நீங்கள் செயல்படுவீங்க. கணவன் மனைவிக்குள் உங்களுக்கு இன்று நெருக்கம் அதிகரிக்குங்க. மாணவர்களுக்கு இன்று கல்வியில் புது மாற்றமான வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. அடுத்ததாக இன்று எதிலும் பொறுமையுடன் கடைபிடிப்பது உங்களுக்கு நல்லதுங்க. மற்றவர்களால் மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்படக்கூடுங்க. கவனமாக இருக்கவும். அடுத்ததாக இன்றைய நாளை பொறுத்தவரையில் குடும்பத்தில் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படும் என்றாலும் பாதிப்பு எதுவும் இருக்காதுங்க. மேலும் இன்றைய நாளில் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதாக இருந்தால் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுப்பது உங்களுக்கு நல்லதுங்க. வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய கும்பம் ராசிக்காரர்களுக்கு இன்று வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராக தாங்க இருக்கும். இன்று கும்பம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிவப்பு நிறங்கள். இன்று நீங்கள் இளஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட உள்ள மறைமுக தொல்லைகள் விமர்சனங்கள் அனைத்தும் குறையுங்க. இன்று கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமையுடன் செயல்படுவது உகந்ததுங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் எண்ணிய எண்ணங்கள் மேம்படும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. ஆக மொத்தம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பொறுப்புகள் மேம்படும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கும்பம் ராசிக்காரர்கள் முருகப்பெருமானை வழிபடுவது நன்று. மீனம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நண்பர்களின் சந்திப்பு உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க. எந்த ஒரு செயலிலும் இன்றைய தினத்தில் உற்சாகத்துடன் நீங்கள் ஈடுபடுவீங்க. கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உங்களுக்கு ஒற்றுமை மேம்படுங்க. அதே போல இன்று வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய மீனம் ராசிக்காரர்களுக்கு இன்று வியாபாரத்தில் உங்களுக்கு மேன்மை உண்டாகுங்க. இன்றைய தினம் உங்களின் சிந்தனையின் போக்கில் புது மாற்றம் ஏற்படுங்க. அடுத்ததாக இன்று பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். மனதில் புதுவிதமான இலக்குகள் இன்று உங்களுக்கு பிறக்குங்க. அடுத்ததாக பொறுமையுடன் இன்று செயல்பட வேண்டிய நாளாக இன்று உள்ளதுங்க. தந்தை வழி உறவினர் மூலம் உங்களுக்கு எதிர்பார்த்த காரிய அனுகூலங்கள் முடியுங்க. சிலருக்கு வீண் செலவுகள் ஏற்படக்கூடுங்க. நீண்ட நாட்களாக தொடர்பில் இல்லாத நண்பர்கள் ஒருவர் தொடர்பு கொண்டு பேசுவதன் மூலமாக உங்களுக்கு உற்சாகம் அதிகரிக்குங்க. இன்று அக்கம் பக்கம் இருப்பவர்கள் சுமூகமாக பழகுவது நல்லதுங்க. வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய மீனம் ராசிக்காரர்களுக்கு இன்று வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க. இன்று மீனம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் அடர் சிவப்பு நிறங்க. இன்று நீங்கள் அடர் சிவப்பு நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் கிடைக்குங்க. அடுத்ததாக இன்று மீனம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளில் சந்தோஷமான நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நெருக்கங்கள் மேம்படும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவர்கள் எண்ணிய இலக்குகள் பிறக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க.
ஆக மொத்தம் மீனம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் சோதனை நிறைந்த நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மீனம் ராசிக்காரர்கள் சிவபெருமானை வழிபடுவது மூலமாக உங்களுடைய சோதனைகள் குறையுங்க. மேலும் நம்ம சொல்லக்கூடிய தகவல் அனைத்தும் பொது பலன்கள் தாங்க. தனிப்பட்ட ஜாதகக்காரர்களுக்கு சிறிதளவு மாறுபடும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.